ஆயுத பூஜையை ஒட்டி சிவகங்கையில் வாகனங்களை வாட்டர் சர்வீஸ் விட மெக்கானிக் ஷாப்புகளில் கூட்டம் அலைமோதுகிறது. அந்த காட்சிகளை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் விவரங்களை செய்தியாளர் சுந்தர் வழங்கி கேட்கலாம். சுந்தர், வணக்கம். மெக்கானிக் ஷாப்புகளில் வாகன ஓட்டிகளின் ஆர்வம் எப்படி இருக்கிறது? மேலும் தகவல்களை பதிவு பண்ணுங்க. பொதுவா பாத்தீங்கன்னா வாட்டர் சர்வீஸ்க்காக இன்னைக்கு காலையில இருந்தே பாத்தீங்கன்னா அதிகாலையில இருந்தே வரிசை கட்டி வாகனங்கள் கொண்டு அலைமோதிக்கிட்டு இருக்க கூட்டம். இன்னைக்கு ஆயுத பூஜை உண்டு பாத்தீங்கன்னா தங்களோட வாகனங்களை வாட்டர் சர்வீஸ் செஞ்சு இன்னைக்கு சந்தனம் போட்டு வச்சு பூமாலைகள் போட்டு சாமி கும்பிடுறது ஒரு வழக்கமான ஒன்றா இருக்கு. இங்க அதிகாலை முதலே வாட்டர் சர்வீஸ் கடையில அதிக அளவுல 2 சக்கரம் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் வரிசை கட்டி இருப்பதால கூடுதலாக ஊழியர்களை வாட்டர் சர்வீஸ் கடைகளை நியமனம் செய்து வாகனங்களை சர்வீஸ் செய்து கொடுத்து இருக்காங்க. சிவகங்கையோட மிகப்பெரிய கூட்ட நெரிசலான மிகப்பகுதியான மதுரமுக்கு பிள்ளைவேல் காளியம்மன் கோயில், பெருமாள் கோயில் பகுதியில் உள்ள வரிசை கடையில் வாட்டர் சர்வீஸ் கடையில் பாத்தீங்கன்னா வாகனம் சரி செய்வதற்காகவே டோக்கன் போர்டு வச்சிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு வழக்கத்தை விட அதிகமான வாகனங்கள் வாட்டர் சர்வீஸுக்காக இருக்கு. இந்த ஒரு நாள் மட்டும் கூடுதலாக ஊழியர்கள் நியமிக்கப்பட்டு வாகனங்களை கழுவுது, துடைப்பது, ஒவ்வொரு பணியாளருக்கும் தனித்தனியான வேலையை கொடுத்துட்டாங்க. வாகனங்களை வாட்டர் சர்வீஸ் சாலையில் நிக்க வச்சு புதிய வாகனங்கள் போன்று பளபளப்பாக காணப்பட்டுகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரே நாள்ல இவ்வளவு வாகனங்கள், அதாவது ஒவ்வொரு கடையிலும் குறைஞ்சது பாத்தீங்கன்னா 50 இருந்து 80 வாகனங்கள், 2 சக்கர வாகனமா இருக்கட்டும் 4 சக்கர வாகனம் இருக்கட்டும் வரிசை கட்டி நிக்கிறதால மேலும் இந்த பகுதி பாத்தீங்கன்னா பரபரப்பாவே இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் பாத்தீங்கன்னா குறைஞ்ச 100 வண்டிக்கு மேல வந்துருது. இப்ப அதனால ஒப்படைக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கி டோக்கன்கள் போட்டு கொடுக்கறது தான் இங்க முக்கியமான ஒரு விதமா பார்க்கப்படுது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுந்தர்.